ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சேன் பிள்ளைய. சென்ட்ரிங் வேலை செய்வார் அவங்க அப்பா. நான் வந்து கூலி வேலை வீட்டில் தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். விவசாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைய முன்னேற வைக்கணும்னு பாடுபட்டோம். முன்னேறி இந்த ரேஞ்சி கொண்டாந்து விட்டுருக்கான். Perseverance. That's what I'm talking about, G. You feel me? Check it. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சேன் பிள்ளைய. சென்ட்ரிங் வேலை செய்வார் அவங்க அப்பா. நான் வந்து கூலி வேலை வீட்டில் தான் இருப்பேன். படிக்க வச்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். விவசாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைய முன்னேற வைக்கணும்னு பாடுபட்டோம். முன்னேறி இந்த ரேஞ்சி கொண்டாந்து விட்டுருக்கான். சிங்கிள் மதர். அப்பா ஓகே, அப்பா என்ன பண்றாங்க? சென்ட்ரிங் ஒர்க், கூலி வேலை செய்றாங்க. சரி, கூலி வேலை செய்றாங்க. ஓகே, எவ்வளவு நல்லா படிச்சீங்க நீங்க? படிச்சிருக்கேன் சார். 1 இயரா படிச்சிருக்கேன். 5 இயர்ஸா படிச்சிட்டு 1 இயரா படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த ஜர்னி அண்ட் இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அம்மாவை இங்க கூட்டு வந்து நிக்க வைக்கும் போது? வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான். அப்பா அம்மா படிக்கல. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதுக்கே ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அப்பா அம்மா 2 பேரும் படிக்கல. அவங்க படிக்காததை நான் படிக்கிறோன்னு நினச்சி படிக்க வச்சாங்க. கான்வென்ட் தான் படிக்க வச்சாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு கூலி வேலை எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. காலேஜும் நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. சீக்கிரமாக ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஜாப் அடிச்சிடணும், அது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதனால தான் பேங்கிங்கே சூஸ் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டேன். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதனால் வரண்டா ரேஸ்க்கு ஆனால் பெரிய இது இருக்குது சார். ஃபஸ்ட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் வீட்டில். அப்புறம் குலதெய்வத்தில் ஒரு ஃபங்க்ஷனே வச்சாங்க. பெருசாக கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கிடாவட்டெல்லாம் வச்சு பெருசாக பண்ணாங்க. சூப்பர். அவங்களோட ஆசையெல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. கிரேட் கிரேட் கிரேட். வாழ்த்துக்கள் பிரதர். லாங் வே டு கோ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் கேர் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே அக்கா, நீங்க பேசுற 2 வார்த்தைகள் ப்ளீஸ். மாமா ஒய்ஃப் தான் அவங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது 2 பேர் தான். எங்கள் அப்பா ஒன்று, எங்கள் மாமா ஒன்று. அப்பா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, மாமா வந்துட்டு மோரல் சப்போர்ட்டு. நீ எல்லாமே நல்லா பண்ணுவ, உன்னால் முடியும் அப்படின்னு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் வளர்ந்தேன். அவங்க தான் என்னை வளர்த்துனாங்க. அவங்க வளர்த்துனால தான் இப்படி இருக்கேன் நான். ஆனால் இந்த காலத்தில் பசங்க கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவன் வந்து எது சொன்னாலும் கேட்டுக்குவான். ஏன்னா எங்கள் வீட்டில் அவன் எங்கள் பசங்க வந்து இந்த இடத்துல நிறுத்துவாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அவன் வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறான்னா அதே எனக்கு பெருமை தான் எனக்கு. கிரேட். ஒரு கூலி தொழிலாளியின் மகன் இன்று வங்கி அதிகாரி. அவருக்கு ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். Thank you so much and all the very best. Now please do the honors to your parents. புதல்